வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பத். எல்லா புகழும் புகழ்ச்சும் அல்லாஹ்விற்கே உரித்தானது. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தென்றல் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதை கூறிய தாய்மார்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை சபர்பணம் செய்துவிட்டு எனது உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நான் இவ்விழாவில் பெண்களுக்கும் உரிமை வழங்கிய இஸ்லாம் என்ற மகுடத்தில் உரையாற்ற வந்திருக்கின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்களையும் பெண்களையும் மிக உயர்ந்த நோக்கத்தோடு படைத்த இறைவன் அவர்களுக்கு தேவையான அத்தனை கடமைகளையும் உரிமைகளையும் சொல்லி தந்திருக்கின்றான். பெண்களுக்கான உரிமைகள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஆண்கள் அவர்களை நடத்த வேண்டிய விதம், அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணிய பாதுகாப்பு என அத்தனை விஷயங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தந்தது போன்று உலகத்தில் உள்ள வேறு எந்த மத வேதங்களோ உலக சட்ட நூட்களோ சொல்லி தராத அளவிற்கு பெண்களின் உரிமைகளை எடுத்து சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். ஆனால் இன்றைய நாகரீக உலகம் பெண்ணுரிமை பற்றி கூறும்போது இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானது, பெண்களை பல விதங்களை அடிமைப்படுத்தி வருகின்ற கூசாமல் உண்மையை புறம்பான செய்தியை பரப்பி வரும் அதே நேரத்தில் பெண்ணுரிமை என்ற பெயரில் இந்த நாகரீக உலகம் இஸ்லாத்திற்கு எதிரான முரணான கருத்துக்களை எடுத்துரைத்து வருவதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்கள் தான் மனிதர்கள், அவர்களுக்கு தான் உணர்வுகளும் விருப்பங்களும் உண்டு. பெண் ஏதோ உணவற்ற பின்பங்கள், ஆண்களின் மோக போக பொருட்கள், அவர்களுக்கென்று சொந்த விருப்பு வெறுப்பு ஏதும் இல்லை என்று சொல்லி பெண் கொடுமை அரங்கேற்றி வந்த அறியாமை காலத்து மக்களை தொடர்ந்து இந்த பெண் சுதந்திரம் என்ற தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளும் அநாகரிக உலகில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இஸ்லாம் கூறும் விலை மதிக்க முடியாத பெண் உரிமை கேளிக்கை செய்து இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துவதாக திசை மாற்றி கூறும் அறிவு ஜீவ சிந்தித்து பார்த்தால் உண்மையான பெண் உரிமையும் சுதந்திரத்தையும் வாரி வழங்கும் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் என்பது தெளிவாக தெரியும். அன்பான தாய்மார்களே, இஸ்லாம் பெண்ணுரிமை நிலைநாட்டுவதற்காக தொலை தூர நோக்கோடு பயணித்து வந்த பாதையை சற்று ஆய்வு செய்வோம். உயிரோடு புதைப்பட்ட குழந்தைகளை அந்த மாபாசை உண்மையாக கண்டித்து பெண்களுக்கு உயிர் வாழ வழிகள் செய்து மாபெரும் வெற்றியும் கண்ட அந்த மாபாசத்தை பற்றி இன்று வரை குர்ஆனும் ஹதீஸும் அரை கூவல் விடுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். பெண்களை எல்லாம் எவ்வளவு கேவலமாக, மிருகங்களை விட கொடூரமாக, அவர்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காதவராக அன்றைய ஆண் வர்க்கம் பெண்ணியத்தை கொச்சப்படுத்திக் கொள்கின்றனர். உலகில் இஸ்லாம் வருவதற்கு முன்பே பெண்களின் நிலை எப்படி என்று நமக்கும் தெரியும். அன்றைய பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இழுத்து பேசப்பட்டார்கள், பெண்கள் விற்கப்பட்டார்கள், வாடகைக்கு விடப்பட்டார்கள். பெண்களால் சிலையாக கூட பார்க்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் மனிதர்களாக கூட பார்க்கப்படவில்லை. இதை விட கொடூரம் என்னவென்றால், அரபு நாட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அக்குழந்தை உயிரோடு பிறப்பதற்கு தந்தைமார்களுக்கு உரிமையுண்டு. எத்தனை தடவை வேண்டுமானாலும் தான் விரும்பாத மனைவியார்களை தலாக்கிவிட கணவன்மார்களுக்கு உரிமையுண்டு. ஆனால் தான் விரும்பாத கணவனை பிரிந்து செல்ல எந்த உரிமை மனைவியார்களுக்கு கிடையாது. இப்படி எத்தனை விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையில் தான் மண்ணின் மாந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள். அது மட்டுமல்ல, அதை கடமையாக ஆக்கினார்கள். ஆணுக்கு பெண் சமமாக இருப்பதை விரும்பும் இக்காலத்தில் இந்த சமத்துவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் போதித்தது. இப்படிப்பட்ட காலத்தில் இந்த பெண்களை எல்லாம் தத்தெடுத்து பெண்ணியம் காத்து கண்ணியம் தந்து உரிமை குரல் கொடுத்து கொடூர ஆண் வர்க்கத்திற்கு சரியான பாடத்தை நடத்தி தந்தது இஸ்லாம். ஒரு பெண் தனக்கென்று ஒரு கணவனை தேர்வு செய்யும் உரிமை தந்தது. மனைவியை
பெற்றதாக வேண்டும் என்ற சட்டத்தை பிறப்பித்தது. கணவன் மனைவியிடம் குடும்ப ஆலோசனை பெற்றுக் கொள்வதை பேரிடம் வரவேற்றது. கணவன் மனைவிக்கு நஃபஹா கிஸ்வத் என்ற ஜீவனாம்சம் கொடுப்பதை கட்டாய கடமையாக்கியது. கல்வி கற்பது ஆண் பெண் இருவர் மீதும் கடமையாகும் என்றார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்வி என்பது மார்க்க கல்வி மட்டுமல்ல, உலகில் அறிவியல், மருத்துவம், இலக்கணம், இலக்கியம் போன்றவற்றில் ஆணுக்கு உரிமை இருப்பதை போன்று பெண்ணுக்கும் உரிமை உண்டு. அதே போன்று திருமணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஆண்கள் தாங்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ளவும் வேண்டாம் என்ற விட்டு விலகிக் கொள்ளவும் உரிமையுண்டோ, அதே போன்று தாங்கள் விரும்பி ஆண்களை திருமணம் செய்து கொள்ளவும் வேண்டாம் என்ற விட்டு விலகிக் கொள்ளவும் மனைவியார்களுக்கு உரிமை என்று சொன்னது இஸ்லாம். அதே போன்று சொத்துரிமை விஷயத்திலும் சொத்துரிமை ஆண்களுக்கு இருப்பதை போன்று பெண்களுக்கும் உண்டு. தாய், தந்தை மற்றும் பந்துக்கள் விட்டு சென்ற சொத்திலும் கணவன்மார்கள் விட்டு சென்ற சொத்திலும் பெண்களுக்கும் பங்குண்டு என்ற திருமறை குர்ஆன் எடுத்திருக்கிறது. இப்படி ஏராளமான உரிமைகளை பெண்களுக்கும் வழங்கி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது. இஸ்லாம் சொல்லித் தந்த உரிமைகளை நாமும் பேணி பெண்களை பெண்களாக பார்ப்போம், நம் கண்களாக மதிப்போம். அத்தே பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கமுல்லாஹ்.